மாமன்னன் வடிவேலுவின் அடுத்தடுத்த லைனப். வடிவேலு அரசியல் மேடையில் கால் வைத்ததிலிருந்து சினிமா கேரியர் அவருக்கு பெரிய அடியாக அமைந்தது. இப்பொழுது அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துவிட்டார். மீண்டும் சினிமாவில் நடிக்கத் தொடங்கிவிட்டார். அடுத்தடுத்து அவர் கையில் 4-5 படங்கள் இருக்கிறது. உதயநிதியுடன் இணைந்து அவர் நடித்த படம் மாமன்னன். இந்த படம் அவருக்கு பெரிய டர்னிங் பாயிண்டாக அமைந்தது. காமெடி அல்லாது குணச்சித்திர வேடத்தில் நடித்து அனைவரையும் அசத்தினார். இந்த கதாபாத்திரம் வடிவேல்தான் பண்ண வேண்டும் என மாரி செல்வராஜ் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உதயநிதி வடிவேலுவிடம் பேசி நடிக்க வைத்தார். மாமன்னன் படத்துக்குப் பிறகும் அவருக்கு சரியாக பட வாய்ப்புகள் அமையவில்லை. சந்திரமுகி 2ஆம் பாகத்தில் மட்டும் நடித்திருந்தார். அந்த படமும் சரியாக போகவில்லை. பெரிதும் மனவேதனையில் இருந்த அவர் இப்பொழுது சுந்தர் சி கூட்டணியில் கேங்கர்ஸ் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் வடிவேலு 4 கெட்டபில் தோன்றுகிறார். மீண்டும் அவரது நகைச்சுவை இந்த படத்தில் பெரிதும் பேசப்படும் என்கிறார்கள். இதுபோக வடிவேலு கைவசம் 4 படங்கள் வைத்திருக்கிறார். ஏற்கனவே மாரிசன் என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படங்களுக்குப் பிறகு நடிகர் கார்த்தியுடன் ஒரு படத்தில் இணைந்து நடிக்கிறார். அந்த படமும் முழு நீள காமெடி படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டானாகாரன் படத்தின் இயக்குனர் தமிழ் இயக்கப் போகும் இந்த படம் அடுத்த மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கவிருக்கிறது. குட்பேட் அக்லி படத்தின் ஓஜி சம்பவம் குறித்த மாஸ் அப்டேட். அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் குட்பேட் அக்லி. இப்படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ளனர். விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து இப்படத்திலும் நடிகை த்ரிஷா கதாநாயகியாக அஜித்துடன் நடித்துள்ளார். மேலும் சுனில், பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் என பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். ஜி.வி. பிரகாஷ் குமார் இப்படத்திற்கு இசையமைத்து வருகிறார். சமீபத்தில் இப்படத்தின் டீசர் வெளிவந்து ரசிகர்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து இம்மாதம் இறுதியில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளிவரவுள்ளது. இப்படத்தின் ஓஜி சம்பவம் பாடல் வருகிற 18ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் ஓஜி சம்பவம் பாடல் குறித்து ஜி.வி. பிரகாஷ் அவரது ட்விட்டர் தளத்தில் ஹிண்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறார். தற்போது இந்த தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. முதல் நாள் பெருசு படம் செய்துள்ள வசூல். நேற்று தமிழ் சினிமாவில் இருந்து பல திரைப்படங்கள் வெளிவந்தது. இதில் வைபவ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் பெருசு. வித்தியாசமான கதைக்களத்தில் உருவான இப்படத்தை இளங்கோ ராமநாதன் என்பவர் இயக்கியிருந்தார். நிஹாரிகா இப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியுள்ளார். மேலும் சுனில் ரெட்டி, பால சரவணன், சாந்தினி ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றிருக்கும் இப்படம் முதல் நாள் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படம் முதல் நாள் ரூபாய் 50 லட்சம் வசூல் செய்துள்ளது.